எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் 100 கூகுள் ட்ரிக்ஸ் அந்த வீடியோவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 and 2 இது வரையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐகார்ட்லையும் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கான வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 3 வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு ஹேக்கர் டைப்பர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் ரிசல்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு புது வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் வந்து ஒரு ஹேக்கரோட இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஹேக்கர்ஸ் வந்து எப்படி அவங்களோட வந்து சிஸ்டம்ஸை வச்சுருப்பாங்க, அவங்களோட கோடிங்ஸ்லாம் வந்து எப்படி டைப் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் அண்ட் அதில் டைப் ஆகிற டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டெக்ஸ்ட். அதாவது ஒரு ரியல் டைம் ஹேக்கரோட ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் இந்த வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் ஸ்க்ரீனில் வந்து ஏதோ வந்து சில கோட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி வந்து டிஃபால்ட்டாக அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் ப்ராங்க் பண்ணலாம். இது வந்து கேட்குறதுக்கு சின்ன பிள்ளைங்க கேம் மாதிரி இருந்தாலும் இதை நீங்கள் ரியல் டைமில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரிக் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அதாவது கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு ஹேக்கர் ப்ராங்க் சிமுலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு புது வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் டெஸ்க்டாப் வந்து இந்த மாதிரி மாறிடும். அண்ட் அந்த வால்பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து அமெரிக்காவோட செக்யூரிட்டி ஏஜென்சியே வந்து நீங்கள் ஹேக் பண்ணிட்ட மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவுக்கான ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த ரிமோட் கனெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு ரிமோட் கனெக்ஷன் அதுவே வந்து ஏற்படுத்துகிற மாதிரி சில இன்டர்ஃபேஸஸ்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ அக்சஸ் டினை ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த வெப்சைட்டை வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டோட வியூ வந்து விஷுவலைஸ் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஆக்சுவலாக ஹேக் பண்ணி எப்படி பண்ணால் இருக்குமோ அதே மாதிரி வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஆப்ரேட் பண்ண வந்து இதில் வந்து நிறைய இன்டர்ஃபேஸஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஏதோ ட்ரம்ப்போட பாஸ்வேர்டே வந்து கிராக் பண்ணி எடுத்துட்ட மாதிரியும் அந்த பாஸ்வேர்டை வச்சு நம்ம உள்ளே லாகின் பண்ணுற மாதிரி வந்து நிறைய இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜஸ்ட் வந்து விஷுவலாக தான் இருக்குமே ஒழிய ஆக்சுவல் ஹேக்கிங் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக வந்து நான் வந்து இன்டர்போல் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். அதாவது இன்டர்நேஷ்னல் போலீஸ் அவங்க இருக்காங்களா, அவங்களோட டேட்டாபேஸையே நான் இங்கேருந்து அக்சஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸில் இருக்கிறத வந்து நான் செக் பண்ணுற மாதிரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து எங்கேயோ இருக்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆக்சுவலாக நடக்கிற வந்து ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நான் இங்கேருந்தே பார்க்குற மாதிரி, அதை வந்து ஆக்சுவலாக வந்து இது இன்டர்போல் டேட்டாபேஸில் இருக்கிற மாதிரியும் அதை நான் இங்கேருந்து ஹேக் பண்ணி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுற மாதிரியும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதில் இருக்க ஒவ்வொரு ஃபோல்டருமே வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு flappybird.io அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா 90s கிட்ஸுக்கு மறக்க முடியாத கேமான ஃப்ளாப்பி பேர்ட் கேம் வந்து லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மவுஸையோ இல்லை வந்து கர்சரையோ யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாப்பி பேர்ட் கேமை வந்து இந்த பிசிலேயே விளையாண்டுக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த ட்ரிக் கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு flappybird 2048 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. 2048 கேம் தெரியாதவங்க வந்து மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டீங்க. பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஈவன் வந்து 2048 ஆப் கூட இருக்குது. ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பர்ஸை வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணி 2048 அப்படின்னு சொல்லி ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வரணும். பட் அந்த கேமை வந்து இந்த ஃப்ளாப்பி பேர்ட் மூலிமா நம்ம விளையாட போகிறோம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு அந்த ஹர்டில்ஸை தாண்டி போக உங்களோட கவுண்ட் வந்து ஆட் ஆகிட்டே போகும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் 2லேருந்து 3rd ஹர்டில்
கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 அப்படின்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி 2048 அப்படிங்கிற அந்த நம்பரை கொண்டு வரணும். பட் இது எவ்வளோ முயற்சி பண்ணி ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இல்லையான்னு தெரில, என்னால் முடியல. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக சொல்ல போகிறது கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு ட்ரிக்னு தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடாதீங்க. கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு ஐஸ் ஒன்லி நெட் அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஐபால்ஸ் இருக்கும். அண்டு உங்களோட மவுஸ் கர்சரை நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐபால் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே, இதில் என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து என்ன அப்படின்னு இதுவரைக்கும் எனக்குமே தெரில. இந்த வெப்சைட் எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட மவுஸை வந்து எங்கெல்லாம் வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் இதே மாதிரி 2 ஐபால்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அண்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் மவுஸை எங்கே மூவ் பண்ணுறீங்களோ உங்களோட மவுஸை வந்து அந்த 2 ஐபால்ஸும் விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இதுவரையிலுமே வந்து இந்த வெப்சைட் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. மேபி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெப்சைட் மேபி எதுக்கு க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் இது அடுத்ததாக நான் சொல்ல போகிறது வந்து டிசைன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு வீவ் சில்க் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா சம்திங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டாட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மவுஸை மூவ் பண்ணி அந்த 2 டாட்ஸையும் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜ் மாதிரி க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, ப்ளஸ் வந்து அந்த 2 டாட்ஸை வந்து நீங்கள் வந்து டாட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 3 டைமென்ஷனல் இமேஜை வந்து இதில் வந்து ட்ரா பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரா பண்ணுற இமேஜை வந்து இமேஜ் ஃபைலாக சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதில் ட்ரா பண்ணுற இமேஜஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை ரெஃபரன்ஸாக ஃப்யூச்சரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண சில டிசைன்ஸை வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு எந்த மாதிரிலாம் வந்து இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம் 3 டைமென்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசைனிங் டூல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கூகுளோட சர்ச் பாரில் போய்ட்டு ஸ்பீட் நீல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதோட ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹவு ஃபாஸ்ட் ஆர் யூ மூவிங் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ நாம் எங்கே மூவ் ஆகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சில சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்டிஃபிக் ஃபேக்ட் படி நம்ம எர்த்துக்கு கீழே இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து ஒரு இயருக்கு 2 inches மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து யூனிவர்சல் ஃபேக்ட். ஸோ அந்த ஃபேக்ட் படி இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண டைம்லேருந்து, அதாவது மேலே டைமிங் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, 26 செகண்டில் நீங்கள் இது வரைக்கும் 45 nanometers மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கீழே போனீங்க அப்படின்னா பூமி வந்து 1000 miles per hour ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நாம் வந்து 10.2 miles இந்த பேஜை ஓப்பன் பண்ண 38 secondsல மூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கீழே போக போக ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் படி நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போக போக நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்பீடுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி இந்த பேஜோட டவுன் பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு ஃபேக்ட் சொல்லியிருப்பாங்க, ஸ்பீட் இஸ் ஆல் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் மூவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னது எல்லாமே வந்து விர்ச்சுவலாக தான் மூவ் பண்ணியிருக்கீங்க, பட் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் எங்கேயும் மூவ் பண்ணல, அதே இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்ட் 3 வீடியோ இதோட முடியுது. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதோட கண்டினியூவேஷன் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பார்ட் 4 வீடியோவை ரிலீஸ் ஆகும். அன்டில் தென் ஸ்டே டியூன், பை பை.